ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் பரோட்டா பிடிக்கும் இல்லைங்களா? நம்ம ஊரில் சாப்பிட்ற பரோட்டாவை விட நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம், தூத்துக்குடிக்கு. அங்கே பொரிச்ச பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்களா இருந்தீங்கன்னா எப்படியாவது போயிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த பரோட்டா. எப்படின்னா நம்ம பரோட்டா செய்கிற மாதிரியே உருட்டி வச்சுருக்காங்க. அதை மறுபடியும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து, அதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா ஒரு கட்டையோ இல்லை கையை வச்சு நல்லா தட்டி கொடுக்குறாங்க. அது கூட மட்டன் சால்னா, அதுக்கப்புறம் காடை அந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பரோட்டாவை செய்கிறதும் அதுக்கப்புறம் இந்த குழம்பு கொதிக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த கடையிலே போயிட்டு நாங்கள் நின்றுட்டுருக்கும்போது அதை ஃபோட்டோ எடுத்து தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்க அங்கே. ஒரு கடை 2 கடை இல்லைங்க, ஃபுல்லாக நிறைய கடைங்க இருக்குது. நிறைய ஃபேமஸான கடைலாம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த பரோட்டாவை சாப்பிடாம வராதீங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே எல்லாருக்கும் இந்த பரோட்டா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தூத்துக்குடிக்கு போயிட்டு பரோட்டா சாப்பிடாம வந்தால் அந்த ட்ரிப்பே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அதனால் எல்லாமே கண்டிப்பாக தூத்துக்குடிக்கு போனீங்கன்னா அந்த பரோட்டா சாப்பிடாம வராதீங்க, சரிங்களா?